என்னம்மா சாப்பிட்றீங்க? என்னென்னக்கா இருக்குது சாப்பிட? சிக்கன் ரைஸு, பிரியாணி, வான்கோழி பிரியாணி, வாத்து பிரியாணி, லெமன் ரைஸு, தயிர் சாதம், தக்காளி சாதம். போதும் இத்தனையும் இருக்கா? இத்தனையும் இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான். ஆனால் இத்தனையும் இல்லையே. இத்தனையும் இல்லையா? அப்போ என்னதான் இருக்கு? இட்லி, தோசை, வடை மட்டும்தாம்மா இருக்கு. அப்போ ஏன் இதெல்லாம் சொன்னீங்க? ஆமாம், நான் ஃபஸ்ட்டே அதெல்லாம் சொல்லிட்டா இட்லி, தோசை, வடை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிக்கன் ரைஸ் இல்லையா, பிரியாணி இல்லையா அப்படிலாம் கேட்பீங்க. சரி எடுத்துங்க, போய் எடுத்துருவாங்க இட்லியை. வெயிட் பண்ணுமா? இல்லை வெயிட் வேற பண்ணுமா? சூப்பர். என்ன இன்னும் வரல? இந்தாம்மா. சட்னிக்கா? நம்ம கடையில் தேங்காய் சட்னி, கலக்கொட்டை சட்னி, கடலை சட்னி எடுத்துங்க. சாம்பார் மட்டும் தானே இருக்கு, போதும் போங்க சாப்பிட்டுக்கிறேன். இட்லி பத்து. உங்களால் முடிந்ததை போடவும் நாங்கள் இருக்கு. எவ்வளோங்கக்கா போடட்டும்? 1000, 500, 2000, 3000, 5000, 50000, 1,00,000. அம்மா தாயே, உனக்கு கோடி புண்ணியம். எவ்வளோமா இருக்குது, போடுமா? போடுவாங்க. இதெல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கும் போடணும்னு ஆசை தான். அதனால வெறும் 10 ரூபா மட்டும் போட்டு போகிறேன். கரெக்டா? என்ன நம்ம பண்ணது நமக்கே திரும்ப அடிச்சுட்டு போறா. மேடம், சொல்லுங்க மேம், என்ன வேணும்? சிக்கன் ரைஸு, பிரியாணி, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க மேடம், இருங்க, இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கு, எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஓகே, இப்போ சாப்பிடுவோம். இந்தாங்க மேடம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு மேம். டேஸ்ட்டாக இருக்கா? செம்மையாக இருக்கு மேம். இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், பில் பே பண்ண போகலாம். மேடம், எவ்வளோ ஆச்சு? அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு மேம். நல்லா கிறிஸ்பியாக அந்த மாதிரி இருந்துச்சா? கிறிஸ்பியாக, ஸ்பைஸியாக, க்ரன்ச்சியாக, செம்மையாக இருந்துச்சு. ஓ சரிம்மா சரிம்மா. சரி, அப்போனா இங்கே நிமிஷம் முன்னாடி வாங்க. சரி, உங்கள் முகத்தை பார்த்து ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். இதுக்கு முன்னாடி எங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க தானே? வந்திருப்பேன் இல்லை, வந்திருக்கீங்க. சரி இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று போட்டிங்களே எங்கள் கடையில் சாப்பாடு நல்லா இல்லைன்னு, அது ஏன் போட்டீங்க? அதுவா, அது சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு போட்டால் எந்த பையிலும் பார்க்கறதில்ல, அதனால தான் சாப்பாடு நல்லா இல்லைன்னு போட்டுக்கிறது மேடம். ஓ அப்படின்னா எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு இருந்த மாதிரி தான் அன்னைக்கும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்னன்னா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு, அன்னைக்கும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு ரிவ்யூ வேற. உங்களை நான் ரிவ்யூ போட சொன்னேனா? நீங்கள் பாட்டுக்கு வரது, வயிறு ஃபுல்லாக திங்கிறது, உங்களுக்கு வீடியோ நல்லா போகணுன்றதுக்காண்டி எங்களை பற்றி தப்பாக போகிறது, ஹோட்டல்காரங்க போலப்ப கெடுத்து விடுறது. இனிமேல் ரிவ்யூ பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு பார்த்தேன், அவ்வளோதான். மேடம், எனக்கு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. ஒரு ரிவ்யூவா? உன்னையா என்னம்மா சாப்பிட்றீங்க? ஒரு பிரியாணி, நூடுல்ஸு, சில்லி சிக்கனு அதெல்லாம்க்கா. சரி, இருமா எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. லா 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 லா. இந்தாம்மா. வைங்கக்கா. சாப்பிடு. சரிங்கக்கா. அக்கா. சொல்லுமா. ஒரு சிக்கன் சூப்புக்கா. சிக்கன் சூப்பா? பெப்பர் அதிகமா. அந்தாம்மா. சரிங்க. அக்கா, சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. வரேங்க்கா. இல்லை, என்னங்கக்கா? எங்கம்மா போகிற? சாப்பிட்டேன், போகிறேன். ஓ, நீ சாப்பிட்ட சாப்பாட்டுக்குலாம் நானா காசு கொடுப்பேன்? நீ ஏங்க காசு தரணும்?
பின்னாடி காசு தருவாங்க, நீ தான் தரணும். காசு கொடுத்துட்டு போடி. இவங்க வேற யாருங்க இரண்டு அடிச்சா? நீங்க என்ன போடுறீங்க? சாப்பாடு இலவசம் போட்டிருக்கீங்க, அதுக்கு தான். அப்படியா? வா என் கூட வா. வாங்க நில்லு. அங்க என்ன போடணுக்குது? படிக்க தெரியாதவர்களுக்கு சாப்பாடு இலவசம் போட்டிருக்கு. அதான் எனக்கு தான் படிக்க தெரியாதுல்ல. அப்ப இப்ப ரெடி பண்ண எப்படிலாம் ஏமாத்துறீங்க? ஒழுங்கு மரியாதை காசை கொடுத்துட்டு போயிரு. துட்டு நகி, பைசா நகி, பேட்டா நகி, ஃப்ரீ சாப்பாடுன்னு அப்படி வந்துருவீங்களே எல்லாம். ஒழுங்கும் போனை கொடுறீங்க. காசு இல்லாம கூட இருந்துருவேன், சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துருவேன். ஏன் எங்க அண்ணன் அண்ணி இல்லாம கூட இருந்துருவேன். ஆனா போன் இல்லாம இருக்க மாட்டேன் நானு. அப்படின்னா வந்து டேபிள தடி வா. ஒழுங்கா எல்லா டேபிளும் தொடச்சு வைக்கிற, சரியா? சரி, வர்றதுக்குள்ள எல்லா டேபிளும் தொடச்சுன்னு இருக்கணும். ஒரு சில தின்றதுக்குள்ள எல்லாம் வந்துருவாளுங்க. ஆளு மூஞ்சி பாரு. ரெண்டு எக்கத்தோ, ஒரு சிக்கன் ரைஸு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவேன். சரி. ரொம்ப ஹோட்டல் இந்தம்மா சாப்பிடுவேன். நல்லா தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. அக்கா சொல்லுமா. எவ்வளோங்க ஆச்சு? 500 ரூபாய்ச்சுமா. 500 ரூபாயா? ஏங்க நான் ஏதோ 150 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டேன், அதுக்கு மேலே 500 வாங்குறீங்க? ஆமா, இபி பில் கட்டணும், டேபிள் சார்ஜ், ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன், ஏசி காத்தெல்லாம், அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து அவ்வளோ வருதுமா. இந்தாங்க. அதுக்கு பேசாம நார்மல் ஹோட்டல்ல சாப்பிட்டாலே வெறும் 150 ரூபா தானே வந்திருக்கும். இதை சாப்பிட்டு 500 ரூபா போச்சா? அக்கா வாமா உட்காருமா. உட்காந்தானே இருக்கேன். காலங்கத்துல ஒரு 7:30. என்னம்மா சாப்பிட்ற? வெளியே அன்லிமிட்டெட் மீல்ஸ்ன்னு போட்டுருந்துச்சு, அதை எடுத்துருவாங்க. 100 ரூபா தானே? ஆமாம், நல்ல சாய்ஸ் தான். எடுத்துட்டு வரேன். சரி. நல்லா பசிக்குது. இன்னும் வரவே இல்லை. வந்துட்டாங்க. இந்தாம்மா. போடுங்கக்கா. சாப்பிடு. சரிங்கக்கா. அக்கா சாப்பாடு. அதுக்குள்ள சாப்பிட்டியா? போங்க, போய் எடுத்துறாங்க போங்க. எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டா? போங்கக்கா. மணி ஆயிடுச்சு வேற. இந்தாம்மா சாப்பிடு. சரிங்கக்கா. அக்கா ரைஸ் எடுத்துருவாங்கக்கா. ஏதோ பையகையும் வச்சிருக்கியா? பையன் வைக்கல, கீயும் வைக்கலக்கா. என் கையில ஒண்ணுமே இல்லை பாருங்க. வேணா நெய் வேணா வைக்கலாம். போங்க போய் எடுத்துருவாங்க. பார்க்கறது பள்ளி மாதிரி இருக்கிறா, பங்களா சைஸ் சாப்பிட்றாளே. அக்கா ரைஸ் எடுத்துருவாங்கக்கா சீக்கிரம். போடுங்க சாப்பிடு. அக்கா ரைஸு. ஏம்மா நீ சாப்பிட்டு ஒரு குட்டா ரைஸே காலி ஆயிடுச்சுமா. ரைஸ் இல்லைம்மா கடையில். சரிங்கக்கா சரிங்கக்கா, கோவப்படாதீங்கக்கா. இவ்வளோ பார்க்கும்போது முன்னே இப்படி இல்லையே, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக அக்கா இந்தாங்க. என்னம்மா வயிறு சூடாக இருக்குது? அது ஒன்றும் இல்லைக்கா, சுட சுட சாப்பிட்டேன்னா அதான் சூடாயிடுச்சு. வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரைக்கும் சூடாக இருக்குது. சரி அது ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் ஃபேமிலியில் யாரும் சாப்பிடாம இருக்காங்களா, ஹோட்டலுக்கு போனால் நிறையா செலவாகும். நீங்கள் இங்கே 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் போட்டுறீங்க, அதாச்சும் ஃப்ரீயாக தரீங்கன்னு எங்கள் வீட்டுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போகலான்னு போட்டு. இவ்வளோ இப்போ என்ன இல்லை, எப்படி இருந்தாலும் இந்த சாப்பாடு வேஸ்ட்டாக தான் போகும், அதனால எடுத்துகிட்டே போயிடுறேன்.